வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 2 அலகு 1 எண்ணியல் பயிற்சி 1ல் 2ல் முதல் 3 கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கணக்கு பாருங்கள். கீழே உள்ள இடமதிப்பு அட்டவணையில் விடுபட்ட எண்களை நிரப்புக. பாருங்கள், இந்த அட்டவணையில் விடுபட்ட எண்கள் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே தசம வடிவம் இருக்குது. இதில் நூறுகள், பத்துகள், ஒன்றுகள், 10ல் ஒன்றுகள், 100ல் ஒன்றுகள், 1000ல் ஒன்று, இதில் எது விடுபட்டுருக்குன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 10ஆம் இடம் விடுபட்டுருக்கா? அப்போ 10ஆம் இடம்னா பாருங்கள், புள்ளிக்கு இடது பக்கம் இது 1ஆம் இடம், இது 10ஆம் இடம். இப்போ 10ஆம் இடத்துல என்ன இருக்குது? 2. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 2. சரியா? அடுத்தது இந்த இது பாருங்கள், எங்கே விடுபட்டுருக்கு? 10ல் ஒன்றுகள் விடுபட்டிருக்கு. அப்போ பாருங்கள், புள்ளிக்கு வலது பக்கம் முதல்ல இருக்கிறது இது 10ல் ஒன்று, இது 100ல் ஒன்று, இது 1000ல் ஒன்று. நமக்கு என்ன வேணும்? 10ல் ஒன்று தான் வேணும். அந்த இடத்துல என்ன இருக்குது? 7 இருக்குது. சரியா? அடுத்தது 3வது பாருங்கள், என்னென்ன விடுபட்டிருக்கு? 100ல் ஒன்றுகளும் 1000ல் ஒன்றுகளும் விடுபட்டிருக்கு. அப்போ பாருங்கள், புள்ளிக்கு வலது பக்கம் இது 10ல் ஒன்று, இது 100ல் ஒன்று, இது 1000ல் ஒன்று. அப்போ 100ல் ஒன்று என்ன இருக்குது? 0. 1000ல் ஒன்று என்ன இருக்குது? 3. சரியா? அதுக்கு அடுத்தது 4வது பாருங்கள், இந்த இடத்துல என்ன வேணும்? 10கள், ஒன்றுகள், அதுக்கடுத்து 1000ல் ஒன்றுகள். முதல்ல பாருங்கள், 1ஆம் இடத்தை எடுத்ததுமா பாருங்கள், புள்ளிக்கு இடது பக்கம் இது 1, இது 10, இது 100. அப்போ 1ஆம் இடத்துல என்ன இருக்குது? 0. அதுக்கு அடுத்தது 10ஆம் இடத்துல என்ன இருக்குது? 6. அதுக்கடுத்து நமக்கு என்ன வேணும்னா 1000ல் ஒன்றுகள் வேணும். 1000ல் ஒன்றுகள் பாருங்கள், 1000ல் ஒன்றுகள்லாம் பாருங்கள், புள்ளிக்கு வலது பக்கம் நம்ம வரணும். வலது பக்கத்தில் முதல்ல இருக்கிறது 10ல் ஒன்று, இது 100ல் ஒன்று, இது 1000ல் ஒன்று. 1000ல் ஒன்று இந்த இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்குது. 5. சரியா? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 2வது பாருங்கள், இடமதிப்பு அட்டவணையில் உள்ள எண்களை தசம வடிவில் எழுதுக. இந்த இடத்துல இடமதிப்பு அட்டவணை இருக்குது, நம்ம இது எல்லாத்தையும் தசம எண்களை மாற்றி எழுதணும். பாருங்கள், ஒரு 6 இருக்குது, ஒன்று எழுதலாமா? இதில் பாருங்கள், ஒன்றுகள், 10கள், 100கள், இந்த பக்கம் 10ல் ஒன்று, 100ல் ஒன்று, 1000ல் ஒன்று. இந்த ஒன்றுகள் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் நம்ம அப்படியே எழுதலாம். பாருங்கள், 801. அப்போ 801. இந்த தசம புள்ளியை வச்சுட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும்? 10ல் ஒன்று, 100ல் ஒன்று, 1000ல் இந்த இலக்கங்களை எழுதணும். 5, 6, 2. 5, 6, இதுதான் தசம எண். அதே மாதிரி தான் 2வது பாருங்கள், இதை முழுக்க அப்படியே எழுதணும். என்ன இருக்குது? 9, 3, 2, 932. 932 தசம புள்ளியை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இருக்குது 0, 5, 6. சரியா? அடுத்து 3வது பாருங்கள், என்ன செஞ்சிடணும்? இந்த 1, 10, 100 இதை அப்படியே எழுதணும். 0, 4, 7ன்னு எழுதினாலும் சரி, அப்படிலாம் வெறும் 47 எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். 0, 4, 7னாலும் 47 நாளும் ஒன்று தான். அப்போ இது என்னது? 47 புள்ளி. இந்த பக்கம் என்ன இருக்குது? 509. 509. அதுக்கடுத்து பாருங்கள், 4வது பாருங்கள், ஒன்றுகள் வரைக்கும் அப்படி எழுதணும். 503, 503, 503 புள்ளி வச்சுட்டு மற்றதை எழுதணும். 007, 007. முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது 5வது பாருங்கள், எதை எழுதணும்? 680. இது அப்படியே எழுதணும். 680 புள்ளி வச்சுக்கிட்டு 310, 310. முடிஞ்சுதா? இதுக்கு அடுத்து லாஸ்ட்டு பாருங்கள், 109, 109 புள்ளி புள்ளி வச்சுட்டு இந்த 10ல் ஒன்று, 1000ல் ஒன்று இதை எழுதணும். சரியா? 908, 908. 2வது கணக்கு முடிச்சிட்டோம். தசம எண்களை நம்ம மாற்றி எழுதியாச்சு. அடுத்தது 3வது பார்க்கலாமா? பாருங்கள், 3வது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ்கண்ட தசம எண்களை இடமதிப்பு அட்டவணையில் எழுதுக. இது எல்லாத்தையும் நம்ம இடமதிப்பு அட்டவணையில் நம்ம மாற்றி எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், 25.178. அப்போ 25க்கு இந்த புள்ளிக்கு இடது பக்கம் இது 1ஆம் இடம், அது 10ஆம் இடம். இந்த பக்கம் இது 10ல் ஒன்று, 100ல் ஒன்று, 1000ல் ஒன்று. அதுக்கு தகுந்த மாதிரி பட்டாச்சு. பாருங்கள், 10கள், ஒன்றுகள், 10ல் ஒன்றுகள், 100ல் ஒன்றுகள், 1000ல் ஒன்றுகள். பாருங்கள், புள்ளிக்கு இடது பக்கம் 5, அதாவது 1ஆம் இடம் 5, 10ஆம் இடத்துல 2. இப்போ அப்படியே புள்ளிக்கு வலது பக்கம் பாருங்கள், 10ல் ஒன்று எவ்வளவு? 1. அதுக்கு அடுத்தது 100ல் ஒன்றில் 7, 1000ல் ஒன்றில் 8. அவ்வளோதான். 2வது பார்க்கலாமா? பாருங்கள், 0.025. இந்த இடத்துல 1ஆம் இடம் தான் இருக்குது. 1ஆம் இடம் 0, புள்ளிக்கு இடது பக்கம் 1ஆம் இடம் 0. 10ல் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கேயும் 0. 100ல் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே 2. 1000ல் ஒன்றில் 5. முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது 3வது பாருங்கள், 428.001. முதல்ல புள்ளிக்கு இடது பக்கம் 1ஆம் இடத்துல 8. பாருங்கள், ஒன்றுகள் 8, 10கள் எத்தனை? 2, 100கள் எத்தனை? 4. எழுதிட்டோமா? இப்போ புள்ளிக்கு வலது பக்கம் பாருங்கள், 10ல் ஒன்று 0, 100ல் ஒன்று 0, 1000ல் ஒன்று 1. முடிஞ்சுதா?
அதுக்கு அடுத்தது 4வது பாருங்க 173.178. முதல்ல புள்ளிக்கு இடது பக்கம் 1ஆம் இடம். ஒன்றுகள் எத்தனை 3. அதுக்கடுத்து பாருங்க 10கள் எத்தனை 7. அதுக்கடுத்து பாருங்க 100கள் எத்தனை 1. முடிஞ்சுதா? இப்போ புள்ளிக்கு வலது பக்கம் வாங்க. என்ன இருக்கு? 10ல் 1 1, 100ல் ஒன்றுகள் எத்தனை 7, 1000ல் ஒன்றுகள் எத்தனை 8. முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து லாஸ்ட் இது பாருங்க 19.54. புள்ளிக்கு இடது பக்கம் ஒன்றுகள் 10கள். அப்போ எத்தனை ஒன்றுகள் 9 ஒன்றுகள். எத்தனை 10கள்? ஒரே ஒரு 10கள். இப்போ புள்ளிக்கு வலது பக்கம் வாங்க. 5 இருக்கா? இது வந்து என்னது? 10ல் ஒன்றுகள் எத்தனை 5. 4 இருக்கா? இது வந்து என்னது? 100ல் ஒன்றுகள் எத்தனை 4. இதான் என்னது? நமக்கு தேவையான இடமதிப்பு அட்டவணை. இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.